Hi friends, I am Professor Dr. N. Chandrasekharan. Welcome to my channel. In this session, we will take up case laws relating to offer. First one definition, Section 2A of the Contract Act 1872 defines the term offer as when one signifies to another his willingness to do or abstain from doing anything with a view to obtaining the assent of that other to such act or abstinence is said to be a proposal or an offer. இதனுடைய விளக்கம் தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபர் அதாவது முனைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்வதற்காகவோ அல்லது ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதற்காகவோ ஒரு நபர் மற்றொரு நபருக்கு அவருடைய சம்மதத்தை அந்த காரியத்தை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ பெறுவதற்கு பெயர் முனைவு, அதாவது ஆஃபர் அப்படின்னு பண்ணுறது. அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு காரியத்தை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது, டு டூ ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் எனிதிங், இதுதான் ஆஃபர். நெக்ஸ்ட், a person who makes the offer is called the offeror or the promiser. The person to whom the offer is made is called the offeree, promisee or acceptor. அப்போ ஏற்பு செய்பவர் ஏற்பவர் அப்படின்னு இரண்டு நபர்கள். Next one, types of offer. First one, general offer. When an offer is made to the general public at large is called general offer. Anyone who is aware of such an offer may accept it. This is the principle of general offer. அப்போ வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகைகள் உண்டு. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பொதுவான முனைவு, ஜென்ரல் ஆஃபர். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்து ஒரே சமயத்தில் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். என்ன தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பொருளை பற்றிய ஒரு விளம்பரம். அதை யார் பார்க்குறாரோ யார் வேணால் அதை ஏற்பு செஞ்சு கொள்ளலாம். அதுதான் இதனுடைய விளக்கம். Now we will take up a case law. First case law is, Awesome Cosmetics Company Limited gave advertisement in leading newspapers that anyone after using our facial cream as per the company's direction gets affected by any type of skin problem will be awarded a cash prize of rupees 1000. For that purpose, the company deposited rupees 10,000 with the State Bank of India also. அப்போ இந்த கேஸ்லாவுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நிறுவனம், அதனுடைய பெயர் ஆசம் அப்படிங்கிற நிறுவனம். அவங்க அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறவங்க. அவங்க ஒரு முகத்துக்கு போடக்கூடிய ஒரு க்ரீம், ஃபேஷியல் க்ரீம் சொல்லக்கூடிய முகத்துக்கு போடக்கூடிய அந்த ஒரு க்ரீமை தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய விளம்பரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை யார் வேணால் உபயோகப்படுத்தி பாருங்கள். யாராவது ஒரு நபருக்கு இதை உபயோகப்படுத்துறதுனால தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு எங்களுடைய நிறுவனம் பொறுப்பேற்று அவங்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமாக கொடுக்குறோம் அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். Miss Prema started using the facial cream as per the company's direction. But within 3 days, she gets affected by skin problems such as irritation and itching, etc. So she demanded the cash prize of rupees 1000 from the cosmetics company. In that case, the company refused to pay the money. So Miss Prema filed a suit in the court of law. Subsequently, of company's refusal to pay the money, what was happened? The judgment came. The judge ordered that the company should pay the cash prize as announced to Miss Prema, rupees 1000.
அண்ட் ஸ்டேட்டிங் சம் வேலிட் கிரவுண்ட்ஸ் ஆல்சோ. அப்போ இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ் பிரேமா அப்படிங்கிறவங்க இந்த நிறுவனத்தினுடைய ஃபேஷியல் க்ரீமை வாங்கி முகத்தில் பூசுகிறாங்க. 3 நாளில் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுது, எரிச்சல் ஏற்படுது, அரிப்பு ஏற்படுது. அதனால் அவங்க பணத்தை கேட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அந்த நிறுவனம் கொடுக்க மறுக்கிறாங்க. உடனே அவங்க இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நிறுவனம் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், அவங்க 1000 ரூபாயை மிஸ் பிரேமாவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ முக்கியமாக பார்க்கலாம். வாட் ஆர் த வேலிட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், திஸ் ஆஃபர் இஸ் a general offer. The advertisement is very clear, not vague. The reason is stated. Anyone who makes use of the product gets affected with any type of skin problem may demand cash price. So the offer is very clear. Second one, the offeree, that means Prema, need not communicate the acceptance to the company because it's a general offer. Anyone who aware of that offer can fulfill the obligation. So this is the 2 points. இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரம் குழப்பமானது கிடையாது, மிக தெளிவான ஒரு விளம்பரம். அதில் என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, யார் ஒருவர் இதை உபயோகப்படுத்தி அவங்களுக்கு தோல்வியாதி வருதோ அவங்களுக்கு நாங்கள் 1000 ரூபா தருவோம். இதுக்காக வங்கியில் 10,000 ரூபா வேற போட்டு வச்சுட்டாங்க. இதுவும் இதுக்கு ஒரு எவிடன்ஸ். ரெண்டாவது, அந்த மிஸ் பிரேமா அப்படிங்கிறவங்க இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பொதுவான ஒரு ஏற்பு, ஜென்ரல் ஆஃபர். ஸோ mere fulfillment of the obligation is sufficient acceptance to create a contract அப்படிங்கிறாங்க. இதுதான் முக்கியமான வார்த்தை. அதில் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய நிபந்தனைகள் படி அந்த பொருளை உபயோகித்து அவங்களுக்கு அந்த வியாதி ஏற்பட்டதுனால அதை செய்து முடித்ததே அவங்க ஏற்பு பண்ணதுக்கு அர்த்தம், அக்செப்டன்ஸுக்கு அர்த்தமாகுமே ஒழிய இதே போதுமான ஒரு கான்ட்ராக்டாக ஆகும், தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வெரி ஃபேமஸ் லீடிங் பிரிட்டிஷ் கேஸ் லா. இதுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிரிட்டிஷ் கேஸ் லா பார்க்கலாம். கார்லில் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. In this case, Carbolic Smoke Ball Company gave an advertisement in leading newspapers stating that anyone who, after making use of carbolic smoke ball, gets infected with influenza, etc., may demand £100 as cash reward. For that purpose, they deposited £1,000 with Greenlace Bank also. This is the case. Mrs. Carlyle, having come to know about the advertisement, started using the Carbolic Smoke Ball Company. But subsequently, she gets infected with influenza. She could not get rid of the disease, so she claimed the cash reward. That means £100. The company refused to pay the money. She filed a suit in the court of law, and the judgment came in favor of Miss Prema. So the company should pay the amount, that is £100 to Miss Prema. This is a judgment. இப்போ இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்ஸஸ் கார்லில் அப்படிங்கிறவங்க இந்த விளம்பரத்தை பார்த்து அதில் சொன்னபடி அந்த நடந்து கொண்டு அந்த கார்பாலிக் ஸ்மோக் பாலை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வியாதி குணமாகலை, அதுக்கு பதிலாக இன்ஃப்ளூயன்ஸா கூடி இருக்குது. உடனே அவங்க பணத்தை கேட்டதுக்கு அந்த £100 கொடுக்க மறுக்கிறாங்க.
இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மிஸ்ஸஸ் கார்லின். கோர்ட்டில் என்ன இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிறுமம் வந்து கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனி வந்து 100 பவுண்ட் ஸ்டெர்லிங் கொடுத்தே தீர வேண்டும். நம்ம முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் படி அந்த 2 காரணங்கள். The ad is very clear, it's not at all vague, anyone can accept the offer. As per the company's direction, make use of the product, gets infected with influenza, may demand cash price. So it's very clear. Second one, mere fulfillment of the obligation is a sufficient ground for acceptance. It need not be communicated. அப்போ அவங்க சொன்னபடி உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த அக்செப்டன்ஸை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. விளம்பரத்தின்படி நடந்து கொண்டால் அதை பூர்த்தி செஞ்சாலே போதுமானது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு தீர்ப்பு.